ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 6 சபரி முனிவரின் வீழ்ச்சி என்னும் தலைப்பில் பதம் 11. பிதரி உபரதே அப்யேத்ய விகுக்ஷிஹி பிருத்திவீம் இமாம் சாக்ஷாத் ஈஜே ஹரிம் யக்ஞை சசாத இதி விஸ்ருதஹ. வேர்ட் பை வேர்ட் மீனிங். பிதரி அவரது தந்தை, உப்பரதே ராஜ்ய பொறுப்பிலிருந்து விடுபட்டதும், அப்யேத்ய திரும்பி வந்த, விகுக்ஷி என்ற மகன், பிருத்திவீம் மண்ணுலகை, இமாம் இந்த, சாக்ஷாத் ஆண்டு, ஈஜே வழிபட்டார், ஹரிம் பரமபுருஷரான ஹரியை, யக்ஞை பலவகையான யாகங்களை செய்ததன் மூலமாக, சசாதன் அதாவது முயலை தின்றவர், இதி இவ்வாறாக, விஸ்ருத புகழ் பெற்றார். டிரான்ஸ்லேஷன். விகுக்ஷி தன்னுடைய தந்தை இக்ஷ்வாகுவின் மறைவுக்கு பின்னர் நாடு திரும்பினார். அதன் பிறகு அந்த விகுக்ஷி அரசராகி இந்த உலகத்தை ஆண்டு வந்ததுடன் பல்வேறு யாகங்களை செய்து பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரை திருப்திப்படுத்தினார். பிற்காலத்தில் விகுக்ஷி சசாதன் என்று புகழப்பட்டார். பதம் 12. புரஞ்சயஸ்தஸ்ய சுத இந்திரவாக இதீரிதஹ ககுஸ்த இதி சாபி உக்தஹ ஸ்ருணு நாமானி கர்மபி. வேர்ட் பை வேர்ட் மீனிங். புரஞ்சயன் வசிப்பிடத்தை வென்றவர், தஷ்ய அவரது அதாவது விகுக்ஷியின், சுத மகன், இந்திரவாகன் இந்திரனை வாகனமாக கொண்டவர், இதி இவ்வாறாக, ஈரித அவ்வாறு அறியப்பட்ட, ககுஸ்தன் ஒரு எருதின் திமிலில் இருப்பவர், இதி இவ்வாறாக, மேலும், அப்பி உண்மையில், உக்த அவ்வாறு அறியப்பட்ட, ஸ்ருணு கேளும், நாமானி எல்லா பெயர்களையும், கர்மபி ஒருவரின் தொழிலுக்கேற்ப. டிரான்ஸ்லேஷன். சசாதனின் மகன் புரஞ்சயன். அவர் இந்திரவாகனன் என்றும் சில சமயங்களில் ககுஸ்தன் என்றும் அறியப்பட்டார். வெவ்வேறு செயல்களுக்குரிய வேறுபட்ட பெயர்களை எப்படி அவர் பெற்றார் என்பதை தயவு கூர்ந்து கேளும். பதம் 13. கிருதாந்த ஆசீத் சமரோ தேவானாம் சகதானவை பார்ஷ்ணே கிராகோ விருதோ வீரோ தேவைர் தைத்ய பராஜித்தை. வேர்ட் பை வேர்ட் மீனிங். கிருதாந்த நாசம் விளைவிக்கும் போர், ஆசீத் நிகழ்ந்தது, சமர யுத்தம், தேவானாம் தேவர்களின், சக உடன், தானவை அசுரர்கள், பார்ஷ்ணி கிரக சிறந்ததொரு உதவியாளன், விருத ஏற்றனர், வீரன், தேவை தேவர்களால், தைத்திய அசுரர்களால், பராஜிதை வெல்லப்பட்டவர்கள். டிரான்ஸ்லேஷன். முன்பு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையில் நாசம் விளைவிக்கும் யுத்தம் ஒன்று நிகழ்ந்தது. தோற்றுப்போன தேவர்கள் புரஞ்சயனை தங்களுடைய உதவியாளராக கொண்டு அசுரர்களை வென்றனர். எனவே வீரனான அவர் புரஞ்சயன், அதாவது அசுரர்களின் வசிப்பிடத்தை வென்றவர் என்று அறியப்படுகிறார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 6 சபரி முனிவரின் வீழ்ச்சி என்னும் தலைப்பில் பதங்கள் 11, 12, 13 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை நிறைவடைந்தது. ஹரி போல்.